பாலியல் சுற்றுலாக்காக முக்கியமா பெயர் போன இடங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்துல வந்து பேங்காங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஊர்கள் வந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவுல தெரியாது. எல்லாருமே வந்து தாய்லாந்து அப்படின்னாலே இதை தான் யோசிப்பாங்க. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் வந்து அங்க வந்து டூர் எல்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில இப்போ அந்த பட்டியல்ல புதுசா ஒரு கண்ட்ரி வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ மக்கள் வந்து அதிக அளவுல அந்த கண்ட்ரிக்கு பாலியல் சுற்றுலா போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட கேபிட்டலா இருக்கக்கூடிய டோக்கியோ. இங்கதான் இப்போ பாலியல் சுற்றுலா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து படையெடுத்து போகக்கூடிய இடம் வந்து இப்போ டோக்கியோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா ஜப்பானோட அந்த பொருளாதாரமும் டோக்கியோட பொருளாதாரமும் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சாம். ஸோ அந்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குன்றிய அளவுல இருக்கிறதுனால அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம, அங்க உள்ள பெண்களுக்கு வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து அங்க கஷ்டப்படுறதா அங்க உள்ள ஒரு அரசே தெரிவிச்சிருக்கு.